மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பய வேண்டாம். மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. மகிழ்ந்து களி கூறு மகனே பய வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவா. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகனே பய வேண்டாம், மகளே பய வேண்டாம், மன்னவன் இயேசு உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். தேவஜனமே, இப்படியாக நம்ம ஆண்டவரோடு நெருங்க குறிப்பா இந்த 2 நாட்களில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு நம்ம நெருங்கும் போது ஆண்டவர் அவரோட சந்தோஷத்தையும் அவரோட மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். தேவஜனமே, சங்கீதம் 53 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தியானம் செய்வதற்கு முன்பதாக கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சங்கீதம் 53 நாங்கள் தியானம் செய்யும் போது எங்களோட பேசும். இந்த வார்த்தை எங்களோட பேசும்போது அதை எங்களை பலப்படுத்தி ஆறுதல்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுடைய விடுதலை ஆக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்டு பலனடைந்து விடுதலை பெறவும். அதே நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்தியம் எங்களை சுத்திகரிக்கும். உங்களுடைய வார்த்தை எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, சங்கீதம் 53 சங்கீதம் 14 இரண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக அது இருக்கும். இதை இப்படியாக ட்வின் சாம்ஸ் அப்படின்னு சொல்லி எண்ணப்படுகிறது. இந்த 2 சங்கீதமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் தேவஜனமே, இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த சங்கீதம் 53 ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம். இப்படியாக சங்கீதம் 53 6வது வசனம் சொல்றது, ஆண்டவர் களிப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த சங்கீதம் ஆரம்பத்தில் நம்ம வாசித்து கொண்டு வந்தால் அது வித்தியாசமாக ஆரம்பிக்கிறது. அது வேற மாதிரியாக ஆரம்பிக்குது. 6வது வசனம் மகிழ்ச்சி களிப்பும் குறித்து பேசினாலும் ஆரம்பம் இப்படியாக சங்கீதத்துல 1வது வசனத்தை பார்க்கிறோம். தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் இருதயத்தில் சிந்திக்கிறான் என்று சொல்லி வருகிறது. தேவஜனமே, இந்த சங்கீதத்துல இந்த 1வது வசனமும் 5வது வசனமும் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வேத ஆராய்ச்சியில நான் உதாரணத்துக்கு நான் சொல்லுவது இது ஒரு பர்கர் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் இன்க்ளூசிவோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் இந்த சங்கீதத்தில் உண்டு. அப்படின்னா இந்த 1வது வசனமும் இந்த 5வது வசனமும் ஒரே காரியத்தை குறித்து பேசும். எப்படி ஒரு பர்கர் மேல ரொட்டி இருக்கும், கீழேயும் ஒரு ரொட்டி இருக்கும், அது நடுவுல இறைச்சிருக்கும். அதே மாதிரிதான் இந்த 1வது வசனமும் 5வது வசனமும் அந்த பர்கர்ல இருக்கிற அந்த மேல இருக்கிற கீழே இருக்கிற ரொட்டி போல நடுவுல இருக்கிற காரியங்கள், அதுக்குள்ளார வருகிற மத்த காரியங்கள். ஆகையால் இன்றைக்கு இந்த 1வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மதிகேடன் இருதயத்தை சிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை வெறுக்கிறான் என்று சொல்லிதான் அர்த்தம். ஆண்டவரை வெறுப்பதனால்தான் இருதயத்தை சிந்திக்கிறான், ஆண்டவர் இல்லை என்று சொல்லி. இப்ப அப்படியாக நீங்க 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார்கள் என்று சொல்லி. அப்போ 1வது வசனம் மதிகேடன் சிந்திக்கிறான், ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அவன் ஆண்டவர் வெறுக்கிறான். 5வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார் என்று சொல்லி. தேவஜனமே, 1வது வசனத்தை நம்ம பார்ப்போம். 1வது வசனத்துல ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மதிகேடன் இருதயத்திலே சிந்திக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இருதயத்திலே அவன் சிந்திக்கிறான். சிந்தனை யோசனை கிடையாது. இருதயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ளும் இனம் எல்லாம் இருதயத்திலிருந்து உண்டாகிறது. அப்போ தன் இருதயத்திலே அவன் சிந்திக்கும் போது தன் வாழ்க்கையில இருக்கிற பேச்சு செயல் எல்லாம் ஆண்டவர் இல்லாமல் தான் செய்யப்படுகிறது. ஒளி இல்லை என்றால் இருள் இருக்கும். ஆண்டவர் இல்லை என்றால் பிசாசின் பாவ கிரியைகளும் செயல்படும். இருதயத்திலே ஆண்டவர் இல்லை என்று நினைக்கும் போது
இருதயத்துல பிசாசின் செயலும் பாவ காரியங்களும் செயல்படுகிறது. நரகம் என்றால் என்ன? நரகம் என்றால் ஆண்டவர் இல்லை. அப்போ நரகத்துல நடக்கிறது எல்லாம் என்ன காரியங்கள்? எல்லாம் ஆண்டவர் இல்லாத காரியங்கள். அப்போ ஆண்டவர் இருக்கும்போது நன்மையான காரியங்கள் நடக்கிறது, ஆண்டவர் இல்லாத போது மத்த எல்லா காரியமும் அங்க இருக்கும். அப்ப தன் இருதயத்துல ஆண்டவர் இல்லை என்று நினைக்கும் போது எல்லா அசுத்தமான காரியமும் இருதயத்துல செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது தன் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? 3 காரியங்கள் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், அவர்கள் தங்களே கெடுத்து. அப்ப தன் வாழ்க்கையில சுயத்துல செயல்படுகிறது எல்லாம் அது கெடுதலான காரியமாக காணப்படுகிறது. தங்களே அவர்கள் கெடுக்கிறார்கள். அப்ப என்றைக்கு இருதயத்துல ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மத்த காரியத்துக்கு, உலக காரியத்துக்கு, பாவ சுபாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அது முதலாவது கெடுதல் உண்டாக்குறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தங்களே கெடுத்துக்கிறார்கள். அசுத்தமான காரியம் வருவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். பிசாசு கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு பாத்திரவானாக இல்லாத போது பிசாசுக்கு பாத்திரவான்களாக மாறுகிறார்கள். அது முதல் காரியம். இரண்டாவது, அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவர் பார்வையில தீமையான காரியமும் அசுத்தமான காரியமும், ஆண்டவர் பார்வையில அருவருப்பான காரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு பூமியில பார்க்கும்போது உலகத்தை சுத்தி எல்லா அசுத்தமான காரியமும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழிவே இல்லாத காரியங்கள், சிந்தனையில நம்ம சிந்திக்காத பாவங்களும் அக்கிரமமும் நடந்து கொண்டிருக்குது. ஏன்? இருதயத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், நன்மையை செய்ய மாட்டார்கள். அப்போ ஆண்டவர் இருதயத்துல இருக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்யும் போது நல்ல காரியங்கள் வரும், நல்ல கனிகள் வரும். தன் கனிகளால் அவர்களை நம்ம அறிந்து கொள்வோம் என்று சொல்லி இயேசு சொன்னது போல, பாவத்தின் காரியத்தை சிந்தனையில இருதயத்துல வைக்கும் போது நன்மையான காரியங்கள் வராது. அப்படியாக நம்ம அதுக்கு பிறகு நம்ம 2வது வசனத்தின் 3வது 4வது வசனத்தெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிறார் பரலோகத்திலிருந்து, யாராவது என்னை தேடுவார்களா, யாராவது என்னை நாடுவார்களா அப்படின்னு சொல்லி ஒருவரும் இல்லை, ஒருவரும் நன்மை செய்யலை என்று சொல்லி 3வது வசனத்துல பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 4வது வசனம் வருகிறது. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், தீமை செய்கிறவர்கள் இப்படியாக தப்பிச்சிருவாங்களா? முடியாது. ஏன்னா 5வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார் என்று சொல்லி. அந்த வசனத்துல நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர்கள் ஆண்டவர் வெறுத்ததுனால அவர்களே சரீரத்தை கெடுக்கிறார்கள், அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள், நன்மை ஒன்றும் செய்வதல்ல. இப்போ அவர்கள் அப்படி இருப்பதனால ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 3 காரியங்கள் நம்மளும் பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது என்ன தெரியுமா செய்கிறார்கள்? பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள். இது பழைய ஏற்பாடுல நிறைய பகுதியில பார்க்கிறோம். அது உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக எரிகோ நதியில் முன்பதாக நிற்கும் போது ராகாப் இப்படியாக சொல்லுகிறார்கள். ராகாப் சொல்லுகிறார், இங்க இருக்கிற ஜனங்கள் இருதயம் அப்படியாக கரைஞ்சு போகிறது. their heart is melt because of fear. அப்போ ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பயந்து போவார்கள் என்று சொல்லி 1வது காரியம் நம்ம பார்க்கிறோம். 2வது, அதே 5வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடன் எலும்புகளை சிதறடிப்பார் என்று சொல்லி, ஆண்டவரே அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3வது, அதே 5வது வசனம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களை வெறுப்பார் என்று சொல்லி. ஆகிய இருதயத்திலே ஆண்டவர் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை வெறுத்து செயல்படுகிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் ஒரு பயத்துக்குள்ளாக கடந்து போவார்கள். 2வது, அவர்களுடைய எலும்புகளை ஆண்டவர் சிதறடிப்பார். 3வது, நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்கள் வெறுக்கிறவராக அவர் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது 6வது வசனம் இப்படியாக சங்கீதக்காரர் முடிக்கிறார், வாசிக்கிற நானும் நீங்களும் இப்படியாக பலப்பட வேண்டும் என்று சொல்லி 6வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு ரட்சிப்பு உண்டு. பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். ஆகியால் அந்த நம்பிக்கை இருதயத்துல ஒன்னே ஒன்று சிந்தித்துக் கொள்வோம், இயேசு நம்மளோட இருக்கிறார், இயேசு நம்மளை ரட்சித்திருக்கிறார். அது நிச்சயமாக வரும். 2வது காரியம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம், மறுபடியும் இழந்தது எல்லாத்தையும் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். when God restores the fortunes of his people. எதெல்லாம் இது உதாரணம் பழைய ஏற்பாடுல நல்லாவே தெரியும். யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகிறார்களோ தோல்விப்படுகிறவர்கள் எல்லாத்தையும் இழந்து விடுவார்கள். வெற்றி பெறுகிறவர்கள் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு மற்ற தேசத்திலிருந்து வருவார்கள். இது நல்ல சிந்தனையில் வைத்துதான் தாவீது எழுதுகிறாரு. இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் இழந்து போகணுமோ அதை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு மீட்டு கொடுப்பாரு. எப்போ? இருதயத்துல
ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவரை வைத்துக் கொள்ளும் போது, ஆண்டவருக்கு உண்மையா நடந்து போகும்போது, ஆண்டவர் நிச்சயமாக இழந்து போனது எல்லாத்தையும் நமக்கு மீட்டு கொடுப்பார். மூன்றாவது, களிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். ஆகையால் இந்த நாட்களிலும் இப்படியாக இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு நம்ம பாவ சுபாவத்தை நம்ம அப்படியாக தள்ளி ஓரம் வைப்போம். எதெல்லாம் பாவத்தையும் சுயத்திலும் செயல்பட்டமோ அதெல்லாம் ஓரம் வைத்து இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் சொல்லுகிற செயலின் போலவே, ஆவியானவர் சொல்லுகிற காரியங்கள் போலவே நம்ம இப்படியாக நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக களிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். இறந்து போனது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு மறுபடியும் கொடுப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 53 நாங்கள் வாசித்தது போலவே ஆண்டவரே ராஜா, இப்படியாக எங்கள் இருதயத்திலே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி எங்க இருதயத்தில் உங்களை நாங்கள் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே, இருதயம் என்று சொல்லும் போது நாங்கள் சிந்திப்பது, செயல்படுவது, பேசுவது எல்லாமே, நாங்கள் செய்வது, சிந்திப்பது எல்லாமே அதுக்குள்ளார அடங்கும். ஆண்டவரே, எங்க வாழ்நாள் முழுதும் உமக்கு உண்மையாக இருந்து ஆவியானவர் சொல்கிறது போலவே நடந்து உடைய வாரத்தின் அடிப்படையில் எங்க வாழ்க்கையை நாங்கள் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே ராஜா, நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீ கிருபை தாரும். இந்த 2 நாட்களில் உபவாசம் எடுக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரை வேதத்தை வாசிக்கும் போது எங்களோட பேசும், எங்களை பலப்படுத்தும், வெளிப்பாடுகளை தாரும், எங்களுடைய பாதையில நடத்தும். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே இந்த 2 நாட்கள் ஆண்டவரே எங்க சுயத்துல நாங்க சார்ந்து இல்லாமல் உங்களை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க சுயத்தை நாங்கள் கழட்டி வைத்துட்டு ஆண்டவரே ராஜா, நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் உடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களோட தங்கிரும், உங்களோட நெருங்க எங்களுக்கு நீ கிருபை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.